தெரிஞ்சு பண்றாங்க. அப்படி என்ன குற்றம் செய்து விட்டேன் நான்? ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னோட தாயாருக்கே இன்னைக்கு காலையில உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அந்த பின்புறம் இருந்த கதவை அடித்தவர்கள் உடைக்கும் போது அம்மா பக்கத்தில் நின்றுதாங்கன்னா அவங்க உயிர் போயிருக்கும். ரொம்ப அச்சமூட்டும் நிலையில் இருக்கிறாங்க. பயந்தானங்க இருக்கும். யோசிச்சு பாருங்க, வீட்டுல தனியா வேற இருக்காங்க. ஒரு 50 பேர் வந்து கதவை தட்டி உடைக்கிறாங்க. உள்ள வந்து 10 பேர் அந்த வீடியோ அவங்களே அதை வந்து Facebookல லைவ் எடுத்து போடுறாங்க. அம்மாவை மிரட்டுறது. உடனடியா வேறு என்ன வழிங்க பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க வண்டியில கல்ல விட்டு எரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்மள நோக்கி தான் வருது அப்படின்ட்டு. உடனடியாக நான் 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். சார் பெட்ரோல் ஜீப் வரும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிடம் கழித்து தான் பெட்ரோல் ஜீப். இதன் காரணமாகவும் எனக்கு வந்து இது காவல்துறையோட பின்னணி இந்த தாக்குதல்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. நார்மலா பாருங்க, கீழ்பாக்கம் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு 2 பெட்ரோல் ரோந்து வாகனங்களாவது இருக்கும். ரெஸ்பான்ஸ் டைம் 10 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. நான் இடத்த சொல்லிட்டேன், எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். அண்ட் அது வந்து ஒரு முக்கியமான இடம் தான். ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம்லாம் இல்ல. பெட்ரோல் ஜீப் வரதுக்கு 30-40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிடங்களாக காவல்துறை வந்த பிறகும் அங்கே கூடியிருந்தவர்களை அகற்றுவதற்கு 2 முதல் 3 மணி நேரம் ஆயிட்டுன்றதை நீங்க எல்லாரும் பார்த்து எனக்கு போன் பண்ணி சார் நான் வரலாமான்னு கேட்டாலும் நீங்க வராதீங்க சார், நாங்க சொல்ற பிறகு வாங்கன்னு சொல்றாங்கன்னா காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரியும். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். குடியிருக்கிற வீடு, படுக்கிற பெட்டு, இதெல்லாம் மரத்தை கரைச்சு ஊத்தினா நீங்க எப்படி சார் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சமைக்கிற பாத்திரம் யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? வேங்க வெளில கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த குடி தண்ணியில கலந்துக்கணும் அப்படியே நிறுத்திட்டாங்க. தொட்டி காலி பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த வீட்டுக்கு போனோம், அவ்வளவு துர்நாற்றம். இன்னைக்கு கேமரா பர்சன்ஸ் பிரஸ்ல இருந்து வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படி என்ன பாவம் பண்றேன் நானு? அது கூட இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 2 பேர் ரகசியமா போய் பண்ணது. ஊரறிஞ்சு எல்லாரும் சேர்ந்து கையில 2 பக்கெட் வாளியில மழை தள்ளிட்டு வந்து ஊத்துறதுன்றது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? வேங்கை வேலை ஒப்பிடும் போது இதை ஒப்பிடும் போது வேங்கை வேலை ஒன்றுமே இல்லை.